இந்த வீடியோ பேசும்போது மணி இரவு 11:30. பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிருக்கோம். ஒரு நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தார் மஸ்கட்லேருந்து. ஒரு விலைவாசி உயர்வு எந்தளவுக்கு ஒருத்தரை பாதிக்குங்கிறத அவரோட இதில் தான் நம்ம பார்த்தோம். அவர் ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ நோட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சேனலில் அவர் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தார். வீடு கட்டணும்னு பல நாள் பல கனவுகளோட இந்த மாதிரி வெளியூரில் வந்து நாங்கள் வேலை பார்த்து உழைச்சிட்ருக்கோம் சார். இப்படி ஒவ்வொரு பக்கமும் கட்டுமான பொருள் இந்த மாதிரி மாறுச்சுன்னா என்னை மாதிரி நபர்களோட வீடு கட்டணுங்கிற கனவு என்னவாகும்? நான் என்றைக்கு காசு எல்லாம் சேர்த்து வச்சு நான் என்றைக்கு அதை உங்களை மாதிரி யாரோ ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நான் என்றைக்கு அதை ஒரு வீடாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனக்குமரல்களை நிறையா ஆடியோவை நம்ம மூலிமா பேசியிருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த ஆடியோவெல்லாம் கேட்கும்போது. நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இது இயற்கையை சொல்லவா இல்லை மனிதர்களை சொல்லவா எதை காரணம் காட்டுறதுன்னு எங்களுக்குமே தெரியல. ஆனால் ஒன்று அவருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இந்த மாதிரி விலைவாசி உறவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும், எப்படி உங்களுக்கான வீடை கட்டணும் அப்படின்னா நீங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் ஒரு 4 முக்கியமானது இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வீடு கட்டுறதில் பட்ஜெட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் அவருக்கு சொன்ன முதல் விஷயம், நீங்கள் செலக்ட் பண்ணுற லேண்டு. நீங்கள் செலக்ட் பண்ணுற லேண்டு வந்து மேக்ஸிமம் ஒரு செவல்காட்டு தரை அப்படின்னு சொல்லுவாங்க, செம்மண் ஏரியாவாக பார்த்து இடம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கீழே நம்ம சாயில் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது மினிமம் ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு வானம் அப்படின்னு சொல்கிற பாறை வந்துடும். சரிங்களா? பாறை வரைக்கும் நம்ம தோணுனா தான் நம்ம 6 சென்ட் உடகள் வச்சு வீடு கட்ட முடியும். அந்த மாதிரி செவக்காட்டு மண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து பிளாட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, பேஸ்மெண்டோட ஃபுட்டிங்கோட ஆழம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகிற மாதிரி இருக்காது. ஒரு 3 அடிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அமைஞ்சிரும். அதனால் ரொம்ப காசு நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. ரெண்டாவது, நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளாட்டு வந்து ரோடு மட்டத்தை விட கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரியாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ரோடு மட்டத்துக்கும் இதுக்கு ஒரு 3/4 அடி ஹைட்டாவது உயரமாக இருக்கிற மாதிரி, இல்லை சேம் ஹைட்டில் இருக்கிற மாதிரியாவது நீங்கள் பிளாட் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய வீடுகளில் பேஸ்மெண்ட் ஹைட்டு தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஏற்ற வேண்டியிருக்கு. ஒரு ரஃப்லி ஒரு 3 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் பேஸ்மெண்ட் ஹைட்டு கூட்டணும்னு நினச்சிங்கனாலே அது வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் காசில் வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமான காசை செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதலையே நீங்கள் இடம் வாங்கும்போது பேஸ்மெண்ட் ஹைட்டு ஃபிலோ ஒரே சேம் லெவலில் இருக்கும்போது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபீட்டுங்கிறதே போதுமானதாக அமைஞ்சிரும். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே அமைஞ்சிரும். ஸோ முதல் விஷயம், இடம் வந்து நல்ல செவக்காட்டு தரையாக பார்த்து வாங்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, ரோடோட லெவலுக்கும் நம்ம பிளாட்டோட ஏரியாவோட லெவலும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கட்டுமான பொருட்கள். எங்கள் சித்தப்பா சொன்னார், மாமா சொன்னார், அண்ணன் சொன்னார்னு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அது உங்களை பெரிய அளவுக்கு காசை நட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கும் நிறைய நண்பர்களை பார்க்குறேன். என்னென்னா, ஒரு இன்ஜினியரை வச்சு ஒரு கொத்தனாரை வச்சு வீடு கட்டினா காசு ரொம்ப செலவழிஞ்சிரும். நம்மளே ஒரு 4 கொத்தனாரை கையில் வச்சுக்கிட்டு வீடை கட்டிடுவோம், நம்ம வீடை ஈஸியாக கட்டிடலான்னு நினைக்கிற நண்பர்களை தான் பெரிய அளவு பாதிக்கிறாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த கட்டுமான தொழிலை உயிரை நேசிக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு இன்ஜினியரோட முறையான அணுகுமுறைகள் இல்லாமல், ஒரு நல்ல பெரிய மித்தனாருடைய அணுகுமுறைகள் இல்லாமல் நீங்கள் கட்டுற எந்த வீடுமே நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில் கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. அது சாத்தியமே இருக்காது. நல்லா ஒரு இன்ஜினியரோட வழிகாட்டுதல் இல்லாமல் வீடு கட்ட நண்பர்கள் யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவர் நினச்ச பட்ஜெட்டோட கூட தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இன்ஜினியரோட முக்கியத்துவம் என்னங்கிறது அந்த நேரத்தில் மட்டும்தான் தெரியும். ஆகையினால் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து சித்தப்பா மாமா அவங்க சொன்னாங்கன்னு கேட்காம ஒரு நல்ல இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் சார், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் எனக்கு பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத கேட்டுட்டு செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்ன விஷயம் 3. அதுக்கப்புறம் 4வது முக்கியமான விஷயம், ஒரு இன்ஜினியரை பார்த்துட்டிங்கன்னா அவர் கையில் முழுமையாக உங்கள் ப்ராஜெக்ட் ஒப்படைங்க. எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், துன்பம் வேண்டாம். அவர் முழுமையாக நம்பி, சார் என் கையில் இவ்வளோ கேஷ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை, முடியுமா முடியாதா, என்ன பொருள் வாங்கி கட்டலாம், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னெல்லாம் வேலைகள் செய்ய முடியும், நீங்கள் பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஒருத்தரை நம்பி அந்த வேலையை நீங்கள் கொடுக்கும்போது அதை அவர் திறன்பட எடுத்து கொண்டு வந்து இதுக்கு என்ன சிமெண்ட்டு போடலாம், கம்பி போடலாம், என்ன மாதிரி பிரிக் யூஸ் பண்ண போகிறோம், நார்மல் பிரிக்கா, உரத்தோமா,
ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸா, அந்த மாதிரி நிறையா அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அந்த இன்ஜினியர் முடிவு பண்ணி சொல்லுவார். இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து வந்து ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்தா உங்களை மாதிரியான கனவு வீடுகள் கட்டணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு சுலபமாக அமையும். விலைவாசி உயர்வுங்கிறத நம்ம கையில் வச்சுக்கிட முடியாது நண்பா. இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நொடி முதல்ல சொல்கிறேன், காலம் தாமதம் செய்கிற ஒவ்வொரு நொடியும் இனிமேல் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களோட பட்ஜெட் வந்து கூடத்தான் மொழியே குறையவே குறையாது. உதாரணத்துக்கு நம்மளே ஒரு 2-3 வீடெல்லாம் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போதை கொடுத்த ஒரு கொட்டேஷன் ரேட்டுக்கும் இனிமேல் கொட்டேஷன் ரேட் நம்ம அதிகமாக தான் கொடுத்தாகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த வீடை முடிச்சாகணும் அப்படின்னா இந்த ஏறக்கூடிய விலைவாசிகளை வந்து நாங்கள் வீட்டு உரிமையாளர்கள்ட்ட தான் கேட்க முடியும். அப்போ பாதிக்கப்பட போகிறது யாரு? நீங்கள் தான் வீட்டு உரிமையாளர்கள். இதே இது நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டுவீங்களா? மாட்ட மாட்டீங்கள்ல. தயவுசெய்து இனிமேலாவது வீட்டு உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாதீங்க. உங்களுக்கான வீடு கட்டுற சரியான நேரம் இதுதான். நைட்டு 11:30 மணிக்கு இந்த விஷயத்தை உங்கள் இன்ஜினியர் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆடியோ காலில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின அந்த நண்பர் அவருடைய மன வருத்தம் என்னையை ரொம்ப பாதித்தது. அதனால தான் அந்த வீடியோ எடுத்து நான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிக விரைவில் அந்த நண்பரும் அவருடைய கனவு இல்லத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி.